சரிங்க, உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கும், நிலாவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சாங்களா இல்லையா, அதோட கிளியர் பண்ணிடுவோமா. டீஸ் லேட்டன். ஸோ வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட போனோம் முதல் ஆள்ல இவரும் ஒருத்தர். ஒரு 3 கற்களை வந்து இப்போ நேரில் பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் டைம். நிலாவில் எப்படி வந்து ஒரு செட்டப் இருக்குமோ அதே மாதிரி செட்டப்பு இங்க பூமியில வந்து இங்க நாசால வந்து வச்சிருக்காங்க. எப்போ போறாங்க அப்படின்னா 2026ல போறாங்க. இவங்க வந்து இப்போ லேண்ட் ஆக போறது இல்லை. சரிங்க, அந்த கேள்வி எனக்கும் வருது. ஓகேங்களா, அந்த காலத்துல நிலாவுக்கு போனாங்களே, ஏன் திருப்பி போக முடியல, ஒரு விஷயம் இப்படி ஆப்ரேட் ஆகுது, ராக்கெட் லான்ச் ஆகுது சொல்லிட்டு எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இந்த நாசால இருக்க ஸ்பேஸ் சென்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டூர்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற ஹூஸ்டன் நாசால இருக்க இந்த நாசா தான் வந்து மொத்தம் இருக்கிற இந்த மொத்த நாசாக்குமே வந்து ஹெட் குவார்டர்ஸா திகழுது. ஃபால்கான் 9 ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரீயூசபிள் ராக்கெட்ஸ் இந்த வேர்ல்ட். கிட்டத்தட்ட செலவோட ஹைட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 90 ஃபீட். என்ன கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோயில். இது கொஞ்சம் ஹார்ட் ஷெல், நார்மலா இருக்க காரம் மாதிரி இந்த மாதிரி ஷெல் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஷெல். அது ஸோ குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து 3ஆம் நாள். நேற்று பெருசாக எதுவுமே பண்ணல, நேற்று ஃபுல்லாக ஜெட்லாக் இருந்துச்சு, நம்ம தூக்கம் செட் ஆகிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஆகிப்போச்சு எனக்கு. சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இங்கே வந்து ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கு. ஸோ முடிச்சுட்டு அங்கே இருந்து அப்படி நாசாக்கு போகிறோம். நாசாவில் ஆக்சுவலாக வந்து எப்படி வந்து இந்த ஸ்பேஸ் எப்படின்னு இருக்கு, ஜீரோ கிராவிட்டி எல்லாம் இருக்காங்க. ஸோ இன்னும் இருக்கு நாசாவில் எப்படி இருக்க போது ஹூஸ்டன் நாசா சென்டருக்கு போகிறோம். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 11 டிகிரி இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 11:05. இந்தியாவுக்கு நமக்கு 11.5 hours டிஃபரன்ஸு. ஸோ இப்போ வாங்க ஒரு கோயில், அனுமார் கோயிலில் நிற்கிறேன். அது ஆக்சுவலாக எனக்கு சரியா தெரியல. ஸோ அந்த கோயில் தான் நம்ம போகிறோம். போயிட்டு காட்டுறேன் போகிற வழியெல்லாம் எப்படி இருக்கு, கோயில் எப்படி இருக்கு, அந்த நாசா எப்படி இருக்கு. நாசாவில் என்ன இருக்கு ஆக்சுவலாக, நீங்கள் 19 நிலாவுக்கு ஆம்ஸ்ட்ராங் அமைச்சாங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங் போல் ட்ரெஸ் எல்லாமே நாசாவில் இருக்கான் இந்த ஹூஸ்டன்ல. ஸோ இது என்னெல்லாம் பார்ப்போம், வாங்க போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ப்ரே பண்ணிட்டு வந்தோம். ஒரு நல்ல ஒரு டிவைன் ஃபீல் கிடைச்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னதானம் போடுறாங்க, சாப்பாடு கிடைக்குதுங்க, லட்டுலேருந்து எல்லாமே செய்கிறாங்க. என்ன பிரசாதம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு வந்தீங்கன்னா ஒரு டிவைன் ஃபீல்டு. எனக்கு இந்த இடம் தெரியாது, இவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போது நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, டாலஸ்ட்டு உங்களுக்கு வந்து சிலை ஒன்று இருக்கும். ரொம்ப டாலாக, அவ்வளோ பெரிய டாலாக இருக்கும் உங்களுக்கு சிலை. ஸோ பார்க்கவே பிரம்மாண்டம் அற்புதமாக இருந்திருக்கும் அந்த சிலை உங்களுக்கு. கிட்டத்தட்ட அந்த சிலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 90 ஃபீட்டு. நான் வெளியே இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது பிரான்ஸில் வந்து செஞ்சுருக்காங்க சிலை. இது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோயில் இது. ஸோ ஹூஸ்டன்ல அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. இந்த தெருவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருக்குது, அப்புறமா வந்து மாஸ்க்ஸ் இருக்குது, சிவன் டெம்பிள் இருக்குது, நிறைய ஸ்பிரிச்சுவல் பிளேஸாக வந்து இந்த தெருவில் இருக்குது அமைஞ்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரான்ஸில் செஞ்சு வச்சுருக்காங்க. தெரியும் உங்களுக்கு, மெட்டல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து தண்ணி வச்சு மேலே சிலையை வச்சுருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திஸ்ட்டு பாசிஸு, அப்புறமா வந்து பல மத சார்ந்த சிலைகளும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே கௌதம புத்தா சிலை அங்கே வச்சுருக்காங்க. தெரிஞ்சா உங்களுக்கு சுற்றி தண்ணிங்க. ஓகேங்களா. என்ன கோயில்னு சொன்னோம், அஷ்டலட்சுமி கோயிலுங்க இது. ஓகேங்களா. ஹூஸ்டன்ல இருக்கிற அஷ்டலட்சுமி கோயில் தாங்க இது. ஸோ ஃபுல்லாக தண்ணி, மேலே ஸ்டாச்சு, அமேசிங். கீழே இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமும் பிரமிப்பூட்டமாக இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல 90 feet ஆன ஸ்டாச்சு அது எனக்கு பின்னாடி எங்கே நிற்கிது. ஸோ இது வந்து பிரான்ஸில் செஞ்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே வந்து வர்ஷிப் பண்ண வராங்க. இந்த கோயில் ஓப்பனிங் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 9 to 1, அதுக்கப்புறம் திருப்பி 4 to 9. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஓப்பனிங் டைமிங்ஸு. ஸோ இங்கே வந்தால் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஸோ அப்படியே பாருங்கள், அதோட ஹைட் என்ன, அப்படியே கிட்டத்தட்ட மார்பிள் ஸ்ட்ரக்சருங்க, செம்மையாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ கீழே வந்து தெரியுது உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மன்றம். ஸோ அடுத்தது இங்கே தான் கிளம்பி நம்ம வந்து நாசாக்கு போகிறோம். ஒரு டிவைன் ஸ்டார்ட்டோட ஆரம்பிச்சிருக்கு இந்த vlog. வாங்க நாசாக்கு போவோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நாசா ஸ்பேஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். ஹூஸ்டன்ல இருக்க நாசா ஸ்பேஸ் சென்டர்ல அங்கே நின்றுட்டு இருக்கோம். இந்த ஸ்பேஸ் சென்டரோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா நேரில் இருந்து வாங்கினீங்கன்னா $34, $35.
அது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா $29. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், மிஷின் கண்ட்ரோல் டூர், அதாவது ஒரு மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது, ராக்கெட் லான்ச் ஆகுது சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்கு. இது ஒரு இன்டீரியர் மட்டும் பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் உள்ள போட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டியோட உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ நிலாவில் எப்படி ட்ரெஸ் போடுறது, ஃபஸ்ட்டு இங்கே எப்படி இந்த மிஷன் நடத்துகிறாங்க, ஸோ பற்றி எல்லாத்தையும் A to Z நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேஸ் சூட்னா என்ன, விண்வெளிக்குனா என்ன, ஸோ எல்லாமே ஒரு எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறாங்க. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த இடம். ஓகேங்களா? ஸோ வாங்க உள்ள டீப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சென்டர் ஹூஸ்டன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயில்னு பார்த்தோம்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 40 50 கிலோமீட்டர் சரி தெரியல. வந்தோம். ஸோ அதை சேர்த்து உள்ளே வந்தேன். ஆன்லைனில் எடுத்ததுனால வந்து எனக்கு வந்து $29 தான் வந்துச்சு. இதே நீ நேரில் அதை எடுத்துன்னா $34. இன்னொரு சொல்கிறேன், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாசாவில் வந்து எப்படி ஒரு ஸ்பேஸ் சூட் ஆகுது பாருங்க, மேலே தெரியுதா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலான ஸ்பேஸ் சூட் தான். ஸோ இதெல்லாம் ஆஸ்ட்ரோனாட்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ அதுக்கு மாதிரி Apollo 11 ஸ்பேஸ் சூட்டு அவங்க எப்படி ட்ரைனிங் எடுத்தாங்க, ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இங்கேருந்து லான்ச் பண்ணாங்க நிலாவுக்கு. ஸோ அது வந்து Apollo 11 லான்ச் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஹூஸ்டனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஹூஸ்டன் இங்கே பக்கத்தில் வந்து லான்ச் பேட் இருக்குது. ஸோ அங்கே தான் லான்ச் பண்ணாங்க உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஸுக்கு அமிச்சாங்கல்ல அந்த மாதிரி ராக்கெட்டு. ஓகேங்களா? ஸோ நிலாவுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நாசா அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ளே எப்படி இருக்கு, ஜீரோ கிராவிட்டிக்குள்ளே எப்படி ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டுறக்கூடிய ரெப்ளிகா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷட்டில். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து எப்படி உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டியில் எப்படி இருக்காங்க, ஸோ ஒரு ஸ்பேஸ் கேப்சூல்குள்ளே எப்படி இருக்கும், ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி கேப்சூல்குள்ளே இருக்கிறதா மெட்டர். இந்த ஹூஸ்டனில் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் லான்ச் பேடோட சேர்த்து. ஸோ உண்மையில நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய சைஸ் தாங்க இருக்கும். மார்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெருசாக உங்களுக்கு வந்து அதை வந்து இறங்கும். நம்ம டிவியில் பார்க்கறதுக்கு ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாகவே இருந்தாலும் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வர்ச்சுவல் ரியாலிட்டி வேறு இருக்கீங்க. ஸோ உண்மையிலே உங்களுக்கு ஸ்பேஸில் போகிற அந்த ஃபீல் கொடுக்கறதுக்கு இங்கே வந்து ஒரு காரணமாக இருக்குது. இங்கே ரைடு வச்சுருக்காங்க. ஸோ இந்த நாசாவில் இருக்கிற ஸ்பேஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டூர்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஆஸ்ட்ரோனாட் டூர், ஒன்று வந்து ட்ராம் டூர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிஷன் கண்ட்ரோல் டூர். இந்த மிஷன் கண்ட்ரோல் டூருக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கணும், ஆஸ்ட்ரோனாட் டூருக்கு செப்பரேட் டிக்கெட் வாங்கணும். மிஷன் கண்ட்ரோல் டூருக்கு டிக்கெட் வாங்கினா $49 வருவாங்க ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா. ஆனால் நேரில் கொஞ்சம் ப்ரீயராக புக் பண்ணிட்டு வந்துருங்க, ஏன்னா வந்து எங்களுக்கு கிடைக்கல. அது வந்து இப்போ தான் ட்ராம் ஏறி நம்ம வந்து இந்த ஆஸ்ட்ரோனாட் டூருக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மினியேச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு லேண்ட் ரோவரு, நிலாவில் ரோவர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மினியேச்சர் ஒன்று வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ ட்ராம் எடுத்துகிட்டு ஆஸ்ட்ரோனாட் எப்படி ஒரு ஸ்பேஸ்க்கு எப்படி ட்ரெயின் ஆகிறாங்க, ஸோ அந்த ஃபெசிலிட்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு என்ன பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. சாட்டனு, மார்ஸு, ஆர்டிமஸு. அதாவது உங்களுக்கு தெரியும் 2026 நினைக்கிறேன் திருப்பி வந்து நிலாவுக்கு வந்து மனிதர்கள் வந்து நாசா வந்து செயல்பட்டாங்க. நாசாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அதான் நாசாவோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? இங்கே இருக்கிற ஹூஸ்டன் நாசாவில் இருக்கிற இந்த நாசா தான் வந்து மொத்தம் இருக்கிற இந்த மொத்த நாசாவுக்குமே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக திகழுது. ஸோ வர வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து இந்த நாசா ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு பொறுத்தவங்க எப்படி ட்ரெயின் ஆகிறாங்க, அந்த ஃபெசிலிட்டி நம்ம வந்திருக்கோம். ஒரு பிரம்மாண்டமாக பிரமி போட்டு காட்டுறதுக்கு உட்காந்துருக்கும். நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்க. ஸோ வந்து ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜீரோ கிராவிட்டி செட்டப்பில் ஒரு ஆஸ்ட்ரோனாட் எப்படி வாழணும், அங்கே ஆக்சிஜன் எப்படி இருக்கும், ஃபுட் சப்ளைஸ் எப்படி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாருங்க ரஷ்யன் மாடல்ஸ்லாம் இருக்குது, ரஷ்யன் ஏர்கிராஃப்ட் இருக்குது, ரஷ்யன் ஸ்பேஸ் ஏர்கிராஃப்ட் இருக்குது. நாசா வந்து வெறும் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் பல நாடுகளோட கூட்டுறவு முயற்சி தான் இன்டர்நேஷனல் ISS சொல்லுவாங்க இதை. ஸோ ISSல வந்து எப்படி வந்து இருக்காங்க. ஸோ ISS ரஷ்யாவை பங்கு இருக்குது, யூரோப்பியன் யூனியனோட பங்கு இருக்குது, இந்தியா என்ன பங்காகல. ஓகேங்களா? ISS பார்த்தீங்கன்னா பூமிக்கு திரும்பி கொண்டு வர பார்க்குறாங்க. ISS இன்னைக்கு கரண்டாக பார்த்தீங்கன்னா எதனா 10 to 15 ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து பூமிக்கு மேலே இன்றைக்கும் பறந்துட்டு இருக்காங்க.
ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3,20,000 கிலோமீட்டர். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளைட் டெக்கில் வந்து எப்படி வந்து நேவிகேட் பண்ணுறாங்க பாருங்க, கிட்ட தெரியுதா உங்களுக்கு? இது வந்து உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டு, அந்த ஸ்டிமுலேஷன்ஸு, சப்ளை ஃபுட்டு, என்ஜின்ஸோட சப்ளை, அதுக்கப்புறம் நேவிகேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நேவிகேஷன், இந்த மாதிரி ஸ்பேஸ் மிஷின்ஸ், இன்னைக்கு இருக்க ஐஎஸ்எஸ்ல மிஷின்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே தான் ஹூஸ்டன்ல இருக்க நாசால இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே மிஷின் கண்ட்ரோல் சென்டர் ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த 24/7 360 days ஆப்ரேஷனாக தான் இருக்கும். எந்த காலத்தை தான் ஸ்டாப் ஆகுது. ஏன்னா மேலே வந்து பல உயிர்கள் இருக்குது. நம்ம பூமியில் இங்கே இருக்கோம், பட் நமக்கு தெரியாமல் ஐஎஸ் ஸ்டேஷனில் வந்து ரஷ்யன் இருக்க காஸ்மோனட்ஸாக இருக்கட்டும், நாசாவோட இருக்க ஆஸ்ட்ரோனட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரிசர்ச் பேசஸில் ரெகுலராக. பை த டைம் 2027 வந்து நாசா ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் மிஸ் பண்ணி நிலாவில் வந்து பர்மனன்ட் செட்டில்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் போகிறாங்க. ஸோ அது பை த டைம் வந்துடும் நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பேஸ் செட்டில் பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா கேப்சூல் ஏர்லாக், ஒரு ஏர்லாக் நான் சொன்னேன்ல. ஸோ வேக்யூமை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு ஏர்லாக் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து ஏர் எஸ்கேப் ஆகிறது அளவுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் ஆஸ்ட்ரோனட்டாகவும் இருக்கட்டும், எவ்வளோ பேர் ஸ்பேஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மூலியமாக தான் நீங்கள் வந்து போக முடியும். ஏன்னா கம்பஸ்ட் என்வரன்மெண்ட், குட் என்வரன்மெண்ட் தான் மட்டும் தான் நீங்கள் சர்வை பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. நாசா ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே. சரிங்க, உங்களுக்கெல்லாம் டவுட் இருக்கும், நிலாவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சாங்களா இல்லையா, அதோட கிளியர் பண்ணிடுவோமா? ஸோ இந்த அப்போலோன்னு சொல்லுவாங்களா, அப்போலோ ஏர்கிராஃப்ட்ல எல்லாமே வந்து 3 போகிற மிஷின்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து டி ஸ்லேட்டன். ஸோ வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட போனோம் முதல்ல ஆளில் இவரும் ஒருத்தர். ஸோ அவர் யூஸ் பண்ண ஸ்பேஸ் சூட்டை இங்கே அப்படி ரெப்ளிகாவை வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அவர். இப்போ பார்த்தீங்கன்னா 1959 வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸுக்கு போகிற சூட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1975 வந்து இந்த ஆஸ்ட்ரோனாட் ஸ்பேஸ் சூட்டை இந்த போட்டுட்டு நிலாவுக்கு பறந்த ஒரு ஆள் அப்போலோ ஏர்கிராஃப்டில். சரிங்களா? ஸோ இந்த வாங்க இன்னும் உள்ளே போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலாவில் வந்து எடுத்து வச்ச இந்த கல்லை வந்து இங்கே வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. காட்டுறேன் உங்களுக்கு, இங்கே பாருங்கள். ஸோ நிலாவில் வந்து எடுத்து வந்த கல், இது நம்பலாமா வேணாமான்றது உங்களோட விருப்பம் இது. பட் நிலாவில் வந்து ஹியூமன்ஸ் போனப்போ எடுத்துட்டு வந்த கற்கள் இதெல்லாமே. சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் ஒரு 3 கற்களை வந்து இப்போ நேரில் பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைமுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கல்லை வந்து எந்தெந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, யார் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3, 4 போனால் கூட இந்த காலத்தில் இந்த ஏர்கிராஃப்ட்லாம் போயிட்டு பாருங்க, மனிதர்கள்லாம் போயிட்டு இந்த ஒரு கல் வந்து 4 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி ஃபார்ம் ஆனதாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து சென்சிட்டிவ் ஒன்ஸு. ஸோ யாருக்கு ரீச் பண்ண முடியனால கண்ணாடி போட்டு சீல் பண்ணி உங்களுக்கு வச்சிருக்காங்க. அந்த கற்களை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. நான் நேரில் பார்த்தது சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது பூமியில் விளையிறது கிடையாது. சரிங்களா? போயிருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஏன் போகலன்னு தான் $1 கொஸ்டினாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் இத்தனை வருஷம் ஆகுது, இவ்வளோ வருஷம் ஆகுது திருப்பி நிலாவுக்கு போகிறதுக்கு, இன்னும் பெரிய $1 கொஸ்டினாக இருக்குது. விடை தெரிஞ்சால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். பட் நிலாவில் எடுத்துகிட்டு வந்தது தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ராக்ஸ், பசால்ட் ராக்ஸ் வந்து இங்கே பார்க்கறது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. ஓகேங்களா? வந்து கிளாசி ராக்கு, அதுக்கப்புறம் ஜியாலஜிக்கல் ராக், எல்லாமே வந்து இங்கே அப்போலோ லேண்டிங் சைட்ல இருந்து தான் எடுத்து வந்திருக்காங்க. அது நிலாவில் எப்படி வந்து ஒரு செட்டப் இருக்குமோ அதே மாதிரி செட்டப்பு இங்கே பூமியில் வந்து இங்கே நாசாவில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து எப்படி இருக்கு, இந்த ரோவர் எப்படி இருக்கும், எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ நிலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ஸ் தெரியல. பூமியில் இப்போ வந்து உங்களுக்கு பகலில் ஸ்டார்ஸ் தெரியாதோ அதே மாதிரி நிலாவில் போனப்போ உங்களுக்கு ஸ்டார்ஸ் தெரியல. மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது லாங்காக போய் ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாங்காக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒன்று தெரியுது பார்த்தீங்கன்னா, அதோட எர்த்து. ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது எர்த்து இங்கே இருந்திருக்கு. பட் ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு வந்து இங்கே இருக்கு, எனக்கு தெரியலங்க. நிலாவில் ஏர் இல்லைன்றீங்க, வேக்யூம் இருக்குன்றீங்க, காற்று இல்லைன்றீங்க, அப்புறம் எப்படி ஃப்ளாக் பறந்துச்சு, அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் இருந்துச்சு, எனக்கு தெரியலங்க. இந்த கொஸ்டின் எனக்கும் ஓடிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ஓடுது பார்த்தீங்களா, நிலாவில் எப்படி வந்து இவங்க சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க, எப்படி வந்து நிலாவில் வண்டி ஓட்டினாங்க, அந்த ரோவர் எப்படி ஓட்டினாங்க, இந்த ரோவர் இருக்குது, இந்த ரெப்ளிகாட் ரோவர் வந்து எப்படி ஓட்டினாங்க, நிலா ரோவர் எப்படி ஓட்டினாங்க,
இன்னைக்கு இப்போ போகிற இந்த மிஷன் ஆர்டிமிஸ் மிஷன் பார்த்தீங்கன்னா ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் டேர்ம் மிஷனாக சூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிமிஸ் 1, ஆர்டிமிஸ் 2, ஆர்டிமிஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து அப்போலோ லான்ச் பண்ணாங்கல்ல ஏர்கிராஃப்ட் ஸ்பேஸ் ஷட்டில், அது இதுதான் ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மூன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சிருக்காங்க. நிலாவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் போனவங்க தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பேர் போனாங்க, மைக் கோலின்ஸ் பஸ் ஆல்ட்ரின் ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து நிலாவில் வந்து கால் பதிச்சாங்க. அதில் வந்து பெருந்தன்மையாக வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஃபஸ்ட்டு கால் பதிக்க விட்டவர் தான் மற்ற 2 பேருமே ஓகேங்களா. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த வாய்ப்பு கிடைச்சிது நிலாவில் ஃபஸ்ட்டு கால் பதிக்க. அதனால நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நம்ம ஞாபகத்தில் வர்றாங்க. இது மைக் கோலின்ஸ் வந்து பஸ் ஆல்ட்ரினா கால் வச்சிருந்தா இன்னைக்கு அவங்க பேர் தான் நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நிலாவுக்கு போய் வந்து வாக் பண்ண வந்தாங்க ஓகேங்களா. ஸோ மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிலாவை சுற்றி வந்தாங்க ஓகேங்களா. நிலாவை சுற்றி வந்து ராக்கெட் தான் போயிருக்கு. மற்ற எல்லாருமே வந்து இங்கே நிலாவுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. ஸோ லூனார் ஆர்பிட்ல வந்து எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபைனல் ரிகர்சல் ஃபார் மூன் லேண்டிங் 40 foot ஃப்ளைஸ் 400 miles இந்த கிரேட்டஸ்ட் லூனார் ஆர்பிட் பண்ணாங்க. ஸோ அப்போ 11 மட்டும் தான் இந்த ஆர்பிட்லேயே போய் டிவேட் ஆகி உள்ளே போய் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் பயன்படுத்தின ஷூஸ்ல இருந்து அவங்க யூஸ் பண்ண காஃபி மக்ல இருந்து அவங்க யூஸ் பண்ண வந்து எல்லா பொருட்கள் இருந்துமே இங்கே வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பாடி சூட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இங்கே இருக்கு. ஸோ ஒரு அப்போலோ மிஷனும் ஒரு ராக்கெட்ஸும் ஒரு கதையை குறிக்குது இங்கே. ஸோ நான் சொன்ன மாட்டீங்களா உங்களுக்கு வந்து எர்த்தோட கிராவிட்டி வந்து அப்புறம் ஈஸியாக உங்களுக்கு வெளியே விட்டுறாது. அதனால எர்த்தை பல ரொட்டேஷன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எர்த்தோட கிராவிட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக முடியும். அதே மாதிரி இந்த ஆர்டிமிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிலாவை வந்து ஒரு சுற்றிட்டு திருப்பி வெளியே வந்தாங்க. இருங்க அந்த கேள்வி எனக்கும் வருது ஓகேங்களா. அந்த காலத்து நிலாவுக்கு போனாங்களே இப்போ ஏன் திருப்பி போக முடியல, என்ன கேள்வி இருக்குங்க பார்ப்போம். ஸோ ஆர்டிமிஸ் வந்து திருப்பி இப்படி பூமிக்கு வந்துச்சு, அதோட ரெப்ளிகா தான் இது. லான்ச் பண்ணி நிலாவை 2 சுற்றிட்டு திருப்பி வந்து பூமிக்கு வந்து லான்ச் பண்ணி பூமிக்குள்ள வந்து தண்ணியில விழுந்துச்சு. இதான் மிஷன் கண்ட்ரோல் சென்டர். ராக்கெட் வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது நம்ம இங்கே தான் வச்சிருக்கோம். அந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் இந்த ஸ்பேஸுக்கு போகிறாங்க. அதில் ஒரு பெண்மணியும் ஒருத்தாங்க, லேடிஸ் ஒருத்தாங்க. ஸோ அவங்க வந்து 4 பேருமே அவங்க ஸ்பேஸ் இந்த போகிறாங்க. எப்போ போகிறாங்க அப்படின்னா 2026 போகிறாங்க. இவங்க வந்து இப்போ லேண்ட் ஆக போகிறது இல்லை மூணில். ஃபஸ்ட்டு 2 ஆர்பிட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிமிஸ் 1 எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து மேன் மிஷினை போய் வந்து லான்ச் பண்ணிட்டு பொட்டென்ஷியல் லான்ச் அப்போ இந்த பொட்டென்ஷியலில் வந்து லேண்டிங் சைட்டை பார்த்துட்டு பூமிக்கு ரிட்டர்ன் வராங்க. மொத்தம் போகிறதுக்கு ஒரு 3 நாள், வரத்துக்கு ஒரு 3 நாள் ஓகேங்களா. அதில் ஒரு நாள் ரிட்டர்ன் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் வராங்க. ஸோ இதுதான் இவங்களோட மிஷினாக இருக்க போகுது. ஆர்டிமிஸ் 3 தான் பார்த்தீங்கன்னா வந்து போய் லேண்ட் ஆக போகிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபர்தர் டெவலப் ஆகுது. பட் எனக்கு அந்த ஒரு கேள்வி மட்டும் தான் இன்னும் வந்து எனக்கு வந்து விரைப்புக்கு பதில் என்ன கிடைக்கல எனக்கு. 1975 வந்து பூமிக்கு வந்து மனிதர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் போட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி ஏன் வந்து இவ்வளோ டைம் எடுக்கிறாங்க, இத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துகிறாங்க. அப்போ இப்போதான் இன்னும் டவுட் வருது. அப்போவே நீங்கள் மாற்றணும் மிஷின் பண்ணியிருக்கேன்னா அப்போ இப்போ நீ போனியா இல்லையான்ற டவுட் இன்னும் வரும்ல. இந்த டவுட் எனக்கு இன்னும் வருது. பட் நிலாவில் இருக்க ராக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பட் சூட்லாம் வச்சுருக்காங்க, போன வீடியோலாம் காட்டுறாங்க. பல விஷயங்கள் பல குழப்பங்கள் இருக்குங்க இங்கே ஓகேங்களா. சயின்டிஃபிக்காக எனக்கு அவங்களுக்கு தெரியாது, பட் பார்த்தோன்னே எனக்கு குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்கள் யாரோட பதில் சொல்லவும் முடியாது, இது செய்யவும் முடியாது ஓகேங்களா. உண்மையில நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போனாரா, நிலாவில் தான் கால் வச்சாங்களா அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த காலத்தில் போக முடிஞ்சுன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்தப்பறம் இன்னும் எத்தனை விஷயம் நடந்துடும். இன்னத்துக்கு இந்த மூணுலேயே நம்ம செட்டில் இருக்கணும். ஸோ மூன் மார்ஸ் அப்படி போயிருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து எத்தனை டெஸ்ட் ரன் பண்ணுறாங்க, எத்தனை பண்ணுறாங்க, பேலோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து பண்ணுறாங்க ஓகே. ஸோ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் லேப் இருக்குங்க. ஃபுட் லேப்னா வருதுங்க, அது வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான இடங்கள் இருக்குது. ஸோ நான் ஒரு 3 ஐட்டம் வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா 35 பவுண்ட்ஸ் வந்துச்சு, கிட்டத்தட்ட 40,000 பக்கம் வந்துச்சு. ஒன்றும் ஃப்ரைஸு, சிக்கனு, ஒரு பீஸா, அப்புறம் ஒரு ரேப் மாதிரி வாங்கினேன். இதுவே வந்து $40,000 பக்கம் வந்துருச்சு. ஸோ உள்ளே வரீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் வெளியில் லைட்டாக தான் ஃபுட்டு வாங்கிட்டு வரது கொஞ்சம் பெட்டர் ஓகேங்களா. ஸோ அடுத்து இவங்களோட மிஷின் பார்த்தீங்கன்னா மார்ஸில் எப்படி வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து மூணை நோக்கி பயணிக்கிறாங்க ஓகேங்களா.
ஸோ இதாங்க மொத்த வியூ, டாப் மோஸ்ட் வியூ இதாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையிலே ஒரு ஸ்பேஸ் ஏர்கிராஃப்ட் எப்படி இருக்கும், உண்மையிலே வந்து ஒரு இடங்கள் எப்படி இருக்கும் இந்த ஸ்பேஸ் சென்டர் ஹூஸ்டனில் வச்சுருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமோட ரெப்ளிகா. ஸோ எப்படி வந்து இங்கேருந்து லான்ச் பண்ணி பூமியிலேருந்து இந்த மாதிரி லான்ச் பண்ணி இந்த ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்டில் லான்ச் பண்ணி ஸோ இங்கே வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி போய் ஸோ இங்கே வந்து மூணில் லேண்ட் ஆகுறாங்க. ஸோ ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இவங்க. இந்த ஸ்பேஸ் சென்டரை வச்சு ஒரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா? ஜான்சன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர். ஸோ அதான் வந்து இந்த ஸ்பேஸ் சென்டரோட பேர். ஹூஸ்டனில் இருக்கிறது ஜான்சன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு வச்சுருக்காங்க. ஹூஸ்டனில் மறந்துடாதீங்க. ஃபுல்லாக இவங்க ஆர்டிமிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இல்லாத மாதிரி நம்ம ஐ திங்க் பை 20 இந்த டெக்கேட் முடியறதுக்குள்ளே நம்மளோட மூப்பாட்டெல்லாம் சரி செட்டிலிங் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்பாங்க நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து மூணில் லேண்ட் ஆகி அங்கே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு நிறையவே இருக்குது பை 2030 2035 ஓகேங்களா? ஸோ ஒரு கேப்சூல் எப்படி இருக்குது, ஸோ வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது, ஐஎஸ்எஸோட ரெப்ளிகாங்க இது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இப்போ இது வந்து லூனா ஸ்பேஸோட ரெப்ளிகா. இது ஃபர்ஸ்ட் லூனா ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆர்டிமிஸை பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி லூனா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இங்கிருந்து பூமியிலேருந்து ஒரு பார்ட்டை ஏவி ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன், மிகப்பெரிய ஸ்டேஷன், கரண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட இது 2 மடங்கு 3 மடங்கு பெருசாக இருக்க போகுது. ஸோ 3 கேர் பண்ண போகிறா. இந்த வாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் பெண்மணியை வந்து நிலாவெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் அதிகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் இனவரியாக இருக்க வேணும்னு நினைக்கிறேன். ஒரு பிளாக் லேடி கூட இங்கே வந்து நிலாவில் வந்து கால் பதிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒயிட் பீப்புள் மற்ற ரேசஸ் பீப்புளெலாம் வந்து நிலாவில் கால் பதிக்க போகிற சொல்கிறாங்க. இங்கே இருக்க கேலரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா நாசாவோட க்ரூவோட போர்ட்ரேட்ஸ். ஸோ ஒரு வாட்டி அவங்க ஃப்ளைட்டுக்கு போய் திருப்பி வரும்போது, ஸ்பேஸுக்கு போய் திருப்பி வரும்போது இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது வந்து வாடிக்கையானது. ஸோ இந்த வாலில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரோட ஃபோட்டோ, அத்தனை ஆஸ்ட்ரோனட்ஸோட ஃபோட்டோவும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து எப்படி வந்து பாருங்க, ஆர்டிமிஸ் இஸ் டேக்கிங் ஃபார் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் த கலர் டு த மூன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஸ்ட்ரோனட்ஸ் இவங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்பேஸ் சூட்ஸ் எல்லாமே மாடர்னாக இருக்குது, எல்லாமே உள்ளே எக்யூப்டாக இருக்குது. அந்த மாதிரி வயர்டு கிடையாது, பக்கத்தில் ஒரு வயர்டு ஸ்பேஸ் சூட்ஸு. ஸோ அது மாதிரி வயர்டு ஸ்பேஸ் சூட்ஸ்லாம் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ரொம்ப மாடர்னான ஸ்பேஸ் சூட்ஸ் தான் டெவலப் ஆகி வருது. ஸோ இந்த பார்க்கோட ஓப்பனிங் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 மணி கூட க்ளோஸுங்க. ஸோ காலையில் 9 to 5 நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. ஸோ வந்தீங்கன்னா ஃபுல் சயின்ஸுங்க, சயின்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிதான், ஹீலியம் கேஸை நம்ம வழியில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஹீலியம் கேஸ் தான் வந்து ப்ரொப்பலண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு கேஸை வந்து வெளியே வரும், அதில் வந்து நெருப்பு ஸ்பார்க் வரும். ஸோ அது வந்து இந்த கம்பஷன் ஆகி ராக்கெட் மேலே பறக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி தான் இங்கே வந்து மேலே வச்சுருக்காங்க. எல்லா ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து நம்ம உள்ள ட்ரைனிங் சென்டரில் பார்த்தோம்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து இனி வரப்போகிற கால ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே இந்த ஹூஸ்டன் ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் தான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், வரப்போகிற மாஸ் எக்ஸ்பெரிமென்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்பேஸ் எக்ஸோட ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இங்கே இருந்தால் பேஸு. ராக்கெட் ஏவுறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாலேருந்து ஏவுவாங்க. ராக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது எஸ்பி கண்ட்ரோல் சென்டர்லாம் இங்கே தான். எப்படி இஸ்ரோ வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஏவுறாங்களோ ஒரு சென்டர், அதே மாதிரி பெங்களூர் ஸ்டேஷன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ கமாண்ட் சென்டர், பெங்களூர் அண்ட் ட்ரிவாண்ட்ரம் இஸ்ரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அடுத்தது நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 லான்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சந்திராயன் 4 ஜப்பானும் இந்தியாவை சேர்ந்து நிலாவில் வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறதுக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவங்க ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூணோட சவுத் போலில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ சவுத் போலில் போய் லேண்ட் பண்ணி அங்கேருந்து போகிற மாதிரி தான் இங்கே கணக்கு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்பேற்பட்ட அந்த 747 ஆகட்டும், அந்த மேலே அந்த ஸ்பேஸ் ஷட்டிலாக இருக்கட்டும், உள்ளே வரும்போது அவ்வளோ வந்து பிரம்மாண்டமான வியூ உங்களுக்கு கொடுக்குது. 747 ஸ்பேஸ் ஷட்டிலேருந்து எல்லாமே செம்மையாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ த மார்வல் ஆஃப் சயின்ஸ், மார்வல் ஆஃப் இன்ஜினியரிங்னா இங்கே இந்த ஹூஸ்டன் ஸ்பேஸ் சென்டர் நாசா கட்டினது. ஸோ ஒரு டெய்லி இங்கே பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் எப்படி இருக்கணும், ஒரு ஐஎஸ்எஸ் எப்படி இருக்குங்க பாருங்கள், மேலே தெரியுது உங்களுக்கு ஐஎஸ்எஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ இன்னி வரப்போ லூனார் ஐஎஸ்எஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ எல்லா விதமான நேச்சரும் இங்கே இருக்குங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஸ்பேஸ் சென்டர் பல ஸ்பேஸ் சூட்டுகள் இங்கே இருக்குது. ஸோ ஸ்பேஸ் சூட்லேருந்து ஷட்டில் இருந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. ஸோ இந்த நாசா ஹூஸ்டன் ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில்
இந்த வீடியோ எது முடியுதுதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் இது வரைக்கும் அப்படியே ஹோட்டலில் கொண்டு போய் உங்களுக்கு முடிக்க போகிறேன் இந்த vlog. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ராக்கெட் எவ்வளோ கஷ்டம், ஒரு எவ்வளோ கமாண்ட் சென்டர், எவ்வளோ ரிசர்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெப்ளிகா பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியான ஒரு ரெப்ளிகா பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோட ஸ்பீட் நான் சொல்லிடுறேன். 28,000 கிலோமீட்டர் பர் ஹவர் மினிமம் போகும். ஏதோ 28,000 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும் மினிமம் இந்த ராக்கெட். இந்த ராக்கெட் மட்டும் இல்லை, ராக்கெட் வரப்போகிற காலங்களில் ப்ரொபோஷன்ஸ் அதிகரிக்க இந்த ஸ்பீட் லிமிட்டும் அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து 1,00,000 ஸ்பீடு, 1,75,000, 2,00,000 ஸ்பீடு கிடையாது. இப்போ வந்து 30 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதாவது ஒரு மேட்ச் ஒன் சொல்லுவாங்க. அதை ஒரு ஸ்பீட் ஆஃப் சவுண்டு பார்த்தீங்கன்னா 1,100 கிலோமீட்டர் கிட்ட வரும், 1,100 கிலோமீட்டர் வரும். ஸோ 30 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட்னா 2,28,000 கிலோமீட்டருக்கு அர்த்தம் அது. ஓகேங்களா? நியர்லி 30 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இது. ஸோ இப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸ்பேஸை பற்றி பேசிகிட்டே போனால் ரொம்பவே டீப்பான சப்ஜெக்ட்டுங்க அது. ஓகேங்களா? உங்களுக்கு நாசானா என்ன, ஹூஸ்டன் ஸ்பேஸ் சென்டர்னா என்ன எப்படியும் புரிஞ்சிருக்கு. நான் மிஷின் கண்ட்ரோல் மட்டும் தான் நான் பண்ணல இதில். ஏன்னா அதுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் ஆகல, நான் எவ்வளோ ட்ரை பண்ண கிடைக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது மிஷின் கண்ட்ரோலில் சேர்த்து டிக்கெட் வாங்கிக்கோங்க. அந்த மிஷின் கண்ட்ரோல் டிக்கெட் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, $50 அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போவோம். வெளியே போயிட்டு வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாங்க இந்த டிக்கெட் ஆஃபீஸு. இங்கே தான் டிக்கெட் எடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். பட் எனக்கு சஜஷன் கேட்டிங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் எடுக்கிறது இங்கே பெட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்களா நாசான்னு போட்டிருக்கா, நாசா போட்டு கிறிஸ்மஸ்னால உங்களுக்கு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க இங்கே. ஸோ வெளியில் உட்புற தோற்றங்க இது. ஸோ அதை பார்த்தோம்னா நம்ம அந்த 747 நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதோட இதையும் ஸோ அந்த பக்கத்தில் மேலே இருக்கிற ஏர்க்ராஃப்ட் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் இங்கே இருக்குது, பெரிய ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ இந்த பக்கத்தில் இந்த டிசைன் பண்ணியிருக்க வர ஒயிட் லைட்டு ஒரு எல்லோ போட்டு, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிமிஸ் 2ஓட ஸ்பேஸ் கிராஃப்ட். அதை பற்றின ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பல விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தோம். ஸ்பேஸ் ஷட்டில்லாம் என்ன, ஸோ எல்லாமே நம்ம இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோங்க. ஸோ இது பாருங்க, நம்ம 747 நம்ம மேலே போகணும்ல, ஸோ அதே இந்த 747 இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வெளியிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரம்மாண்டமாக தெரியும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் எதா அது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட், ரீயூசபிள் ராக்கெட் சொல்லுவாங்கள்ல, அவளே சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நாசாவோட 747 லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, 2 கிளைடர் மாதிரி போட்டுருக்காங்க. நார்மலாக 747 உங்களுக்கு அந்த 2 ரெக்கை அதில் பக்கத்தில் அந்த விட்டு மாதிரி இருக்காது உங்களுக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஹை ஆல்டிட்யூட் போகும்போது இந்த விட்டு தாங்கி இது மூவ் பண்ணுறதுக்காக கிளைடர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபிட் பண்ண மாட்டது. இதுதான் ஃபால்கான் 9, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரீயூசபிள் ராக்கெட்ஸ் இந்த வேர்ல்டு. இதோட இப்போ வந்து பூஸ்ட் வந்தாலும் கொஞ்சம் பவர்ஃபுல் ராக்கெட்ஸ் தான் இது. ஸ்பேஸ் எக்ஸ் யாருது, எலான் மஸ்க் இது. ஸோ அப்பேற்பட்ட ராக்கெட் தாங்க இது. இங்கே ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் வச்சுருக்காங்க. வந்துடாதீங்க, 5 மணி நேரம் க்ளோஸுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 மணிக்கு அதுக்குள்ளே பிளான் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்துடுங்க. மிஷின் கண்ட்ரோலு, அஸ்ட்ரான் ட்ரைனிங் சென்டரு, அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து இங்கே ராக்கெட்ஸ் இருக்குது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இடம். ஸோ வாங்க இப்போ வந்து கேபு போட்டிருக்கோம். கேபில் தான் போகிற ரூமுக்கு போயிட்டு இந்த விலாகை நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம எங்கே தங்கியிருக்கோம் சொன்னோம்ல, ஹயாட் பிளேஸ் பேலஸில் தங்கியிருக்கோம் நம்ம. ஸோ அந்த ரூம் நேற்று தப்பாக சொல்லிட்டேன் நான். நேற்று இந்த ரூமு அந்த ரூமோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. சாரி, அது தப்பாக நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த கிளிப்பிங் நீங்கள் பாருங்கள். டெஸ்லாவோட சைபர் ட்ரக்கு வந்து டெஸ்லா வந்து யாருது, எலான் மஸ்க்கு. இங்கே இருக்கிற இந்த ஃபால்கான் ஸ்பேஸ் எக்ஸும் எலான் மஸ்க்கு. ஸோ எலான் மஸ்கோட ஆதிக்கமே நிறைய இங்கே இருக்குது, அதை நம்ம நிறைய பார்க்க முடியுது. ஸோ இந்த சைபர் ட்ரக்கை நான் வந்து உள்ளே பார்த்துருக்கேன். அந்த ஃபுட்டேஜை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. Oh wow, there's nothing inside here. Nothing. Okay. Yeah. Yep. That's cool, man. So the back is something empty? The back is just empty? Yeah. The back is empty right now. I don't have anything in the back. See? So you can go camping. Go to a camper? Oh yeah? Yeah. So that's pretty cool.
என்னங்க சைபர் ட்ரக்கை பார்த்தீங்களா எப்படி இருக்கு, எவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு வித்தியாசமா ஒரு கார் விட இருக்கு. அது வந்து அவ்வளோ அயன் பாடிங்க. அது இங்கே நிறைய சைபர் ட்ரக்கை நான் பார்த்துட்டு வரேன் நான். ஸோ இந்த சைபர் ட்ரக் என்ன ஸ்பெஷாலிட்டினா தானா ஓட வண்டி, ஆட்டோமேட்டிக்காகவே டிரைவிங் பண்ணோம். ஒரு இடத்துக்கு லொக்கேஷன் போட்டிங்கன்னா போதும், ஸோ அந்த இடத்துக்கு அதுவே கொண்டு போய் விட்டுரும். ஆட்டோமேட்டிக் டிரைவிங், ஓகேங்களா. சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த சைபர் ட்ரக்கில் என்னன்னா கொஞ்சம் ஹார்ட் ஷெல், நார்மலாக இருக்க கார் மாதிரி இந்த மாதிரி ஷெல் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஷெல் அது. ஸோ மோதுனா ரொம்ப சாதாரணம் ஜாஸ்தியாக இருக்கும், ஓகேங்களா. அதான் சைபர் ட்ரக்கோட ஸ்பெஷாலிட்டி. இரும்பு ராடு வச்சு அடித்தாலுமே ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தான் இந்த சைபர் ட்ரக். நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ள எவ்வளோ ஸ்பீஷிஸ் இருக்குது. ஸ்டேரிங்கே பாருங்க, ரெண்டு சைடில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும், சர்க்கிள் ஸ்டேரிங் கிடையாது அதில். ஸோ மக்களே இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து இருக்கும் என் ரூம் போகிற வழியில் அப்படியே வந்து இருக்குது. நான் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஹூஸ்டன் டவுன் டவுனில் தான் இருக்கேன். ஸோ இந்த வாட்டர் ஃபாலை வந்து இங்கே பாருங்க. ஸோ இது ஆக்சுவலாக இப்போ வந்து மூடி இருக்குது, ஜனவரி திருப்பி ஓப்பன் பண்ணுறதா போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் செம்ம வியூ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மாடி ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ எனக்கு இன்னும் தூக்கம் செட் ஆகல. ஜெட்லாக் ஒரே பயங்கரமாக இருக்குது, அதெல்லாம் வலிக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த vlog இதோட முடிச்சிக்கலாம், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாநில செஷனிக்கு வன்பாதரம் இன்றைக்கி கொடுங்க, ஓகேங்களா. இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. சவுத் அமெரிக்கா வெயிட்டிங்க மறந்துடாதீங்க, வந்ததே அதுக்கு தான், ஓகேங்களா. திஸ் ஸ்ரீராம் சைனிங் ஃப்ரம் ஹூஸ்டன், டெக்சாஸ், யூஎஸ்.